ஆம்பூர் அருகே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி சாலையோர கடைகளை அகற்றியதால் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் சென்னை பெங்களூர் மற்றும் பெங்களூர் சென்னை பேருந்து நிலையம் அருகில் ஆக்கிரமிப்பு செய்து சாலையோர கடைகள் செயல்பட்டு வருவதாக கூறி எல்&டி நிர்வாகத்தினர் சாலையோரம் உள்ள வியாபாரிகளின் கடைகளை ஒருபுறம் மட்டுமே ஒருதலை பட்சமாக அகற்றியதால் அன்றாடம் வணிகம் செய்யக்கூடிய பூக்கடை மற்றும் பங்கு கடை வியாபாரிகளின் கடைகளை அப்புறப்படுத்தினர். மேலும் கோயில் இடத்தில் கணினி மையம் வைத்து தொழில் செய்து வந்த மாற்றுத்திறனாளி கோபி என்பவரின் கடையையும் அகற்ற வந்ததால் 50க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் வணிகர்கள் பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை மட்டுமே அகற்றுவதாக உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பெங்களூர் சென்னை செல்லும் சர்வீஸ் சாலையில் பேருந்து நிலையம் அருகில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. என்னுடைய பெயர் கோபிநாத். நான் மாதனூர் பகுதியில் வசிக்கிறேன். தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக கடைகள் அனைத்தும் இடிக்கப்பட்டு மீதி இருந்த இடத்தில் ஒரு பங்கை வைத்து நடத்தி வந்தேன். மாற்றுத்திறனாளியாகிய எனக்கு அரசு சலுகை வழங்கி இந்த பங்கை வழங்கி இங்கே வைக்கிறதுக்கு கரண்ட்லாம் கொடுத்து எல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஐவேஸ்கார் வந்து தேவையில்லாத ஒருதலை பட்சமாக மாற்றுத்திறனாளி கூட தெரியாது, இப்போயே காலி பண்ண சொல்லிட்டு மொத்த கடையெல்லாம் பிரித்து போட்டு உடனே காலி பண்ணோம். இது வந்து எல்லாம் ஒரே அராஜகம் பண்ணுறாங்க. இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. உடனே இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.